ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பழனி பாட்டி இருக்கே பயங்கரமான ஆளுங்க. அதாவது என்னடி நீ புது மருமகளை பற்றி குறை சொல்கிற மாதிரின்னு சொல்லிட்டு 2 இடி இடித்தவங்க நீ தான் தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியா நீ பட்டு தான் திருந்துவ, அதாவது சொன்னால் யார் இங்கே கேட்குறா, பட்டு திருந்துனா அதானே புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சைலண்ட்டாக இருக்க அப்போ இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு நீ என்ன பேசவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வம்பிழுத்துட்டு கடைசியில் என்ன உங்கள் ரூம்லாம் பெருசாக இருக்குது, என் ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னடி டேப் வச்சு அளந்தியான்னு சொல்லி கேட்டால் டேப் வச்சு அளக்கணுமா, நான் கண்ணாலே கண்டுபிடிச்சிருவேங்கிறாங்க. பயங்கரமான ஆளுமானி, உன்னை பார்த்து தான் பயங்கரமாக தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமா இவங்க என்னென்ன கேட்குறாங்க, பிஸ்னஸ் உங்களுக்கு வச்சு கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்ன எங்கள் சொத்தில் வச்சு கொடுப்பீங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க சொத்தில் வச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. கணக்கு விவரத்தெல்லாம் கேட்குதுங்க, கேட்டால் தெரிஞ்சுக்கணுங்குது. குடும்பத்தில் குழப்பத்தை கண்டிப்பாக இது உண்டு பண்ணணும்னு நல்லா தெரியுது. 2 புல்லட் பாண்டிக்கும் ஏற்ற வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணா நீ வந்து ஒன்று நினச்சி ஒன்று பண்ணுற, ஆனால் அது ஒன்று கடவுள் பார்த்து ஒன்று செய்வார், பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல சிறந்த வில்லின்ற பட்டத்தை போகிற கொடுக்கணும் போல், இப்போயே தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நின்றுதுங்க. என்னென்ன நின்றுது தெரியுங்களா, அதாவது உங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, ஆஹா கடையிலே இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன், பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தில் இருந்திருந்தால் நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஊருப்பட்ட கதை பேசுது. இது பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு வந்த சோதனாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா, சொந்த செலவில் சூனியம் வைக்கிறாங்கடா அந்த பொண்ணு கூட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பழனிக்கு உண்மையை தெரிஞ்சுட்டு வீட்டில் வந்து தாம் தோம்னு குதிச்சு ஒரு சூனியாவை கூட்டு நான் எங்கள் மச்சான் வீட்டோட போகிறேன் அப்படின்றாங்க. இவர் என்னடா முணுக்குன்னா வராரு, அப்படியே கோச்சிக்கிட்டு போகிறாரு. பிறந்த வீட்டிலேருந்து பொடியை தூக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்து இங்கே சொல்ல பாண்டியனுக்கு ஷாக் ஆகிடுச்சாமா. ஷாக்காக குறை இதுக்கப்புறம் தான் ஆப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.